Hi students, இது செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் 2025 ஓடது கிளாஸ் 10 சமச்சீர் போர்ஷன். இதில் பார்ட் 1 எப்பயுமே மிட்டம் ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம்லாம் எப்படி கேட்பாங்கன்னா பார்ட் 1ல் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதில் இதெல்லாம் ஆன்சர்னு லைட்டாக பார்த்துடலாம். கிராஃப் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் என்னதுன்னா பேரபோலா. த டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ காலம் மேட்ரிக்ஸ் இஸ் row matrix. Then A is a 2 cross 3 matrix and B is a 3 cross 4 matrix. How many rows does AB have? That is 3. A tangent is perpendicular to the radius of the center. The two tangent from an external point P to the circle with the center at O are PA and PB. A angle APB equal to 70 degree, then the value of AOB is, இதை simplify பண்ணி நம்ம answer find out பண்ணோம் 110. How many tangents can be drawn to the circle at any point on the circle? That is 1. Okay, அடுத்து part B ல வந்து any 4 questions கேட்பாங்க. each question வந்து 2 mark. மேட்ரிக்ஸ்ல இருந்தே பாருங்க எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு 3 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நமக்கு மேட்ரிக்ஸ்ல இருந்தே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த வேர்ட் ப்ராப்ளம் இல்லைனா ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த 10th 11th கொஸ்டின்ல எப்பவுமே இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருங்க. நம்ம வந்து செகண்ட் மிட்டமுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன சம்ஸ்லாம் வரும் இந்த சாப்டர்ல இருந்துன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இந்த சேவாஸ் தியரம், இந்த கான்குரண்ட் தியரம், அது டெஃபினேஷன் மட்டும் எழுதினா போதும். டெஃபினேஷன் எழுதலனாலும் அந்த ப்ரொபோர்ஷன் எழுதுவோம்ல, ஏபி பை ஏசி, அந்த ப்ரொபோர்ஷனை மட்டுமாவது நீங்க கண்டிப்பா எழுதணும். பார்ட் பில எனக்கு ஆன்சர் எனி 4 கொஸ்டின் ஈச் 5 மார்க். அதுலயும் பாருங்க நமக்கு 3 வந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. தென் 16th கொஸ்டின் எப்பயுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் நமக்கு இது வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பித்தகோரஸ் தியரம். ஸோ பித்தகோரஸ் தியரம் நல்லா தரவு பண்ணிருங்க. தென் ஷோ தட் த ஆங்கிள் பைசெக்டா தியரம், இந்த கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டுமே நமக்கு வந்து தியரமாவே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ப்ரூவிங், இந்த சாப்டர்ல இந்த 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா போட்டிருந்த வீடியோல இந்த 3 சம் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 4ல என்ன இருக்குன்னா எப்பயுமே நமக்கு என்ன கேட்பாங்க, ஒன்னு ஜியோமெட்ரி ஒன்னு கிராஃப். அப்ப ஜியோமெட்ரியில ஒரு மெத்தடு, அதே மாதிரி கிராஃப் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல பிளாட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்புறம் இங்க நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணி பிளாட் பண்ணணும் அண்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் நமக்கு ரிப்பீட்டடாக தான் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. இன்னும் அப்கமிங் ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எதெல்லாம் ஹாஃப்லி எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன். தேங்க்யூ.